வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். 2026ல நகைக்கடன் தள்ளுபடி வர வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்தா அதுக்கு நாம என்ன செய்யணும்? இத பத்தி தான் விலாவாரியா பார்க்க போறோம். ஆமா, எல்லாரும் மனசுலயும் இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். 5 பவுன் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா? வாங்க, இத பத்தி நமக்கு என்னெல்லாம் தகவல் கிடைச்சிருக்குன்னு உடனே பார்த்திடலாம். முதல்ல ஒரு கேள்வி. 2026ல தள்ளுபடி வருமருங்கிறது உண்மையா பொய்யா? பாத்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இந்த தள்ளுபடி பத்தின பேச்சு மறுபடியும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ யார் யாரெல்லாம் இந்த தள்ளுபடியை ஒரு தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க? டிஎம்கே, அதிமுக, ஏன் தவேக கூட இந்த லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. அதே நேரத்துல அரசாங்கம் சத்தமில்லாம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு. கூட்டுறவு வங்கிகள்ல இருக்கிற நகைக்கடன் பற்றிய விவரங்களை சேகரிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா யாருக்கெல்லாம் தள்ளுபடி கொடுக்கலான்னு பயனாளிகள் அடையாளம் காண்ற வேலை நடந்துட்டு இருக்கு. அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் 5 சவரனுக்குள்ள கடன் வாங்கினவங்க மேலதான். சரி, எதிர்காலத்துல என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் கடந்த காலத்துக்கு போகணும். 2021 நடந்த தள்ளுபடியிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். ஆனா 2021ல என்ன ஆச்சு? தள்ளுபடி அறிவிச்சாலும் நிறைய பேரோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுச்சு. இதனால பல பேர் ரொம்பவே ஏமாந்து போனாங்க. ஏன் அப்படி நிராகரிச்சாங்க? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு மேல விண்ணப்பிச்சது, அரசாங்கம் சொன்ன தேதிக்கு அப்புறமா கடன் வாங்கினது, கூட்டுறவு வங்கி இல்லாம வேற பேங்க்ல கடன் வாங்கினது, ஆதார், ரேஷன் கார்டுல விவரங்கள் சரியா இல்லாதது, அப்புறம் முக்கியமான காரணம் 5 சவரனுக்கு மேல கடன் வாங்கினது. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளால தான் நிறைய பேருக்கு தள்ளுபடி கிடைக்காம போச்சு. இதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, போன தடவை நடந்த தப்ப இந்த தடவை பண்ணாம இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? தகுதி பெறுவதற்கான விதிகள் என்னென்ன? வாங்க, இது ஒரு பிளேபுக் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மொத்தமே 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க கடன் 5 சவரன், அதாவது 40 கிராமுக்கு உள்ள இருக்கணும். ரெண்டாவது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, இந்த மாதிரி கூட்டுறவு வங்கிகள்ல தான் கடன் வாங்கியிருக்கணும். மூணாவது, நீங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற கூட்டுறவு வங்கியில தான் கடன் வாங்கணும். நாலாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு ரேஷன் கார்டுக்கு, அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தள்ளுபடி. இந்த 4 விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ 2 முக்கியமான விதிகளை நம்ம மறக்கவே கூடாது. ஒன்னு, ஒரு குடும்பம் ஒரு தள்ளுபடி. கணவன் மனைவி 2 பேர் பேர்லயும் அப்ளை பண்ணா ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். உங்க ஆதார், ரேஷன் கார்டை வச்சு இதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ரெண்டாவது, உங்க வங்கி உங்க ஏரியாவில் இருக்கணும். நீங்க ஒரு ஊர்ல இருந்துட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற வங்கியில கடன் வாங்கினா அதுவும் தகுதி நீக்கத்துக்கு ஒரு காரணமாயிடும். எதுக்கு இவ்வளோ கண்டிஷன்னு கேட்டிங்கன்னா, தகுதியானவங்களுக்கு மட்டும் பலன் போய் சேரணும், எந்த மோசடியும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். சரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில வச்சுக்கணும், என்னென்ன தப்பெல்லாம் பண்ணவே கூடாது, வாங்க பார்க்கலாம். ஒரிஜினல் கடன் ரசீது, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதெல்லாம் கட்டாயம் வேணும். செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னா, ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கறது, அட்ரஸ் ப்ரூஃப் மாறி இருக்கிறது, ஒரு குடும்பத்துல பல பேர் அப்ளை பண்றது, அப்புறம் 5 சவரனுக்கு மேல கடன் வாங்குறது, இதையெல்லாம் தவிர்த்தாலே போதும். நீங்க கடன் வாங்க போகும்போது எல்டிவி ரேஷியோ அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்படலாம். அது ஒன்றும் இல்லைங்க. பேங்க்ல உங்க நகையோட மொத்த மதிப்புல 75% வரைக்கும் தான் கடன் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, தங்கத்தோட விலை திடீர்னு குறைஞ்சாலும் பேங்க்குக்கு நஷ்டம் வராம இருக்கிறதுக்கு தான் அந்த 25% ஒரு பாதுகாப்புக்காக வச்சுக்கிறாங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி. தள்ளுபடி கிடைக்கும்னு நம்பி கடனை கட்டாம விட்டா என்ன ஆகும்? ஒருவேளை தள்ளுபடி கிடைக்கலன்னா என்ன நடக்கும்? இத பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். நீங்க வட்டியோ அசலோ 1 வருஷமா கட்டாம விட்டா முதல்ல உங்களுக்கு போஸ்ட்ல ஒரு நோட்டீஸ் வரும். அதுக்கும் நீங்க பதில் சொல்லணும்னா பேப்பர்ல பொது ஏல அறிவிப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்க நகைய பொது ஏலத்துல விடுவாங்க. சோ இது உடனே நடக்காது, ஆனா படிப்படியா இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒருவேளை உங்க நகை ஏலத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு, உங்க நகையோட மதிப்பு 1,30,000 ரூபான்னு வைப்போம். பேங்க்கு அவங்களோட கடன் தொகை 1,10,000 எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 20,000 ரூபாய உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. சோ ஏலத்துல வர்ற மொத்த பணத்தையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதனால உங்க நகைய பத்திரமா காப்பாத்தணும்னா ஒரே வழி கடனை ஒழுங்கா கட்டுறது தான். முழுசா கட்ட முடியலனாலும் அட்லீஸ்ட் வட்டியாவது கட்டிட்டே வந்தீங்கன்னா ஏலத்துக்கு போறத தவிர்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இப்ப நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அப்போ அடுத்தது என்ன? 2026 நோக்கி போகும்போது நாம என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த தள்ளுபடி அறிவிச்சா யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க? வழக்கமா இந்த மாதிரி திட்டங்கள்ல சிறு விவசாயிகள், பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்கள்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இதுதான் கடந்த கால திட்டங்கள்ல நம்ம பார்த்த விஷயம். சரி,
நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட சாராம்சம் என்ன? 1 2026ல தள்ளுபடி வரலாம், ஆனா உறுதி இல்ல. 2 இது ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் மாதிரி கமர்ஷியல் வங்கிகளுக்கு கிடையாது, கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தான். 3 ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணுங்கிற விதி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 4 உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா தயாரா வச்சுக்கோங்க. 5 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும், அது வரைக்கும் நாம காத்திருக்கணும். எது எப்படியோ சாதாரண மக்களுக்கு அவசர தேவைக்கு கை கொடுக்கிறது இந்த கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தான். அதனால தான் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா பார்க்கப்படுது. இந்த தள்ளுபடி விஷயமோ இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது. இப்ப நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே கேள்வி, தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கப்படுற இந்த வாக்குறுதிகள் எல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் நிஜமான திட்டங்களா மாறுமா? இந்த கேள்விக்கான பதில காலம்தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம்.